கட் மைக்ரோப் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து தயிர் நிறைய சாப்பிடுங்க, தயிர் நிறைய எடுத்துக்கோங்க, எங்கெங்கெல்லாம் பால் எடுக்க முடியுதோ அதுக்கு பதிலாக தயிர் எடுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருந்தேன். பட் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தா, சந்தோஷ் நீ சொல்றது ஒரு 1 இயரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், பட் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் அவங்க கிட்ட கேட்டப்ப தெரிய வந்தது, அவங்க வந்து தயிர் வந்து லஸ்ஸி மாதிரி குடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அது நீங்க சர்க்கரையில நிறைய கலந்து லஸ்ஸி ஆட்டம் குடிச்சிங்க அப்படின்னா அல்டிமேட்டா உங்க கேலரிஸுங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். கேலரிஸ் இன்க்ரீஸ் ஆகி பிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம உடற்பயிற்சிகள் அதுக்கு ஈக்குவலாக இன்க்ரீஸ் ஆகல அப்படின்னா அல்டிமேட்டாக கொழுப்பு சத்து சேரும், ஃபேட் தான் இன்க்ரீஸ் ஆகும். சர்க்கரை அதிகமாக சேர்த்துட்டு டாக்டர் மேலே நம்ம பழி போட்டுட்டு இருக்கக்கூடாது. தயிருங்கிறது அப்படியே சாப்பிடலாம், சாதத்தோட கலந்து சாப்பிடலாம், சாலடாக சாப்பிடலாம். ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கும்போது சர்க்கரையில் கலந்து லஸ்ஸியாக குடித்தா கண்டிப்பாக அதனால் வந்து எப்பயாவது குடிக்கிறது பரவாயில்ல, எப்பயுமே டெய்லி ஒரு 1/2 லிட்டர் லஸ்ஸிலாம் குடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் அதிகம் தான் ஆகும். தயிர்னால் வரக்கூடிய நல்ல விளைவுகள் கண்டிப்பாக வராது.